சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் என்ற அந்த நபருக்கு தற்போது முன்ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் சொல்லலாம். நிச்சயமாக. வணக்கம் கௌதமி. திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படத்தை இணையத்தில் பார்த்தது என்பதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் பொய்யாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை குழு மறு ஆய்வு குழுவின் ஆய்வில் ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையத்தில் பட தயாரிப்பு நிறுவனம் KVN புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை காவல்துறை போலீஸ் திருட்டுத்தனமாக வெளியிடப்பட்ட ஜனநாயகன் படம் இணையதளத்தில் பார்த்தார் என்பதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டவருக்கு முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது கடைசி திரைப்படம் என முதலமைச்சர் விஜய் அறிவித்து நடித்த ஜனநாயகன் படம் கடந்த பொங்கல் பண்டிகைக்கு வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தணிக்கை குழுவின் மறு ஆய்வு குழுவின் ஆய்வில் படம் இருந்த நிலையில் ஏப்ரல் 3ஆம் தேதி சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியானது. பட தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை சென்னை காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு போலீசாரால் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கில் சேலம் மாவட்டம் மேட்டூரை எர்ணாகுண்டப்பட்டியை சேர்ந்த பிரதீப் குமார் என்பவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பிரதீப் குமார் தாக்கல் செய்த மனு நீதிபதி T. குமரப்பன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஜனநாயகன் படம் திருட்டுத்தனமாக வெளியான போது பதிவு செய்யப்பட்ட பிரதான வழக்கில் அந்த படத்தை பார்த்தார் என்ற காரணத்திற்காக மட்டுமே மனுதாரர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் விசாரணை நீதிமன்றத்தில் ஆரம்ப கட்ட குற்றப்பத்திரிகை மட்டுமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனுதாரரை கைது செய்து விசாரிக்காவிட்டால் படம் பதிவு தொடர்பான டிஜிட்டல் ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும் என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குமரப்பன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சிலர் ஏற்கனவே சட்டப்படியான ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்ட ஒரு குற்றவாளியாக கருதப்படவில்லை. சட்டவிரோதமாக வெளியிடப்பட்ட திரைப்படத்தை மனுதாரர் பார்த்தார் என்பதை தவிர வேறு எந்த கடுமையான குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை. இவற்றின் அடிப்படையில் மனுதாரருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்படுகிறது என உத்தரவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.